கல்பனா, நேத்துல இருந்தே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். என்னது? அதை இப்ப சொல்லட்டுமா? இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. என்ன விஷயங்க? அக்னி சாட்சின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த கடல் சாட்சியா, அந்த ஆகாய சாட்சியா, உனக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துக்கே சத்தம் போட்டு சொல்லணும்னு இருக்கு. கேக்குறியா? கல்பனா, I love you. I love you. I love you. I love you. Kalpana, I love you. I love you. ரொம்ப ரொம்ப I love you. I love you. என்னங்க ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? பேட்டரி வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, இப்போ என்னங்க பண்றது? ஏய், இதுக்கு ஏன் டென்ஷன் ஆகுற நீ? ஒண்ணும் இல்ல, ரிலாக்ஸ்டா இரு. அது இல்லைங்க, ராத்திரி ஆயிடுச்சு. இவ்ளோ தூரம் சிட்டியை விட்டு தள்ளி வந்துட்டோம். இப்போ வண்டி ரிப்பேர்னா? கல்பனா, பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இது சாதாரண விஷயம். நீ ரிலாக்ஸ்டா இரு. சரி, வேணா இப்படி பண்ணலாமா? இங்க பக்கத்துல ஏதாவது பீச் ரெசார்ட்ஸ் இருக்கும். வேணா இன்னைக்கு நைட் அங்க தங்கிடலாமா? அவங்க கிட்ட சொன்னா அவங்களே மெக்கானிக்க கூட்டிட்டு வந்து வண்டியை ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம மார்னிங் எந்திரிச்சு கிளம்பிடலாம். ஓகே? மாமா கிட்ட எதுவுமே சொல்லலையேங்க. அதெல்லாம் நீ ஏன் worry பண்ணிக்கிற? நான் பாத்துக்கிறேன். வா. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.